தாத்தா அவங்க பேக்வேர்ட்ல போய் யோசிச்சு யோசிச்சு அப்படியே அதுக்குள்ளேயே போயிடாத. இந்த பழைய விஷயங்கள், இந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சு. இனிமே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த வீட்டுல இருக்க போறோம். கூடிய சீக்கிரமே நம்ம 2 பேரும் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆக போறோம். அதை பத்தி மட்டும் யோசி. ஓகே, சரி, ஓகே. இந்த ரூம்ல தொட்டில் எங்க போடலாம் சொல்லு. நீங்க எவ்வளவு பெரிய ரூம் இது, நம்ம எங்க ஆசைப்படுறோமோ போட்டுக்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு யூஸ் பண்ண தொட்டில் இன்னும் இந்த வீட்டுல தான் இருக்கா. ஓ, அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு பாட்டி சொன்னாங்க. அதுக்கு பழசை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நான் தான் புதுசா செய்ய சொல்லியிருக்கேன் பாட்டிட்டு. ஏங்க எதுக்கு இது புதுசு? நீங்க யூஸ் பண்ண தொட்டில இருக்கட்டும். அது ஒரு மாதிரி ஜெனரேஷனா அப்படியே தலைமுறை தலைமுறையா யூஸ் பண்ணணும்னு நம்ம பாப்பாவும் வளர்ந்த பிறகு அதுவும் சொல்லும்ல. அப்படியா சொல்ற? ஆமா, அது எவ்வளவு பெரிய சென்டிமெண்ட், இமோஷனு. வழி வழியா யூஸ் பண்ண தொட்டில்னு பாப்பா கிட்ட நம்ம சொல்லலாம். உங்களுக்கே அது ஒரு சூப்பர் ஃபீலா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, வயசான விஜய்க்கு தெரியும். ரஸ்மி அப்படிங்கிற பாட்டி தாத்தாவும் அந்த தொட்டில யூஸ் பண்ணாதான் சந்தோஷப்படுவாங்க. நம்ம அதையே யூஸ் பண்ணலாம். மேடமே சொல்லிட்டீங்க, இனி நம்ம அப்பீல். அவரே, இனி இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டியே? ஏங்க என்னங்க கேள்வி இது? மாட்டேன்னு மட்டும் சொல்லு. மாட்டேங்க. இனி நமக்குள்ள என்ன நடந்தாலும் காவேரி, எவன் வந்தாலும், யார் நம்ம குறுக்க வந்தாலும், எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு மேல மறுபடியும் பிரிஞ்சு வாழுங்கிறதுல என்னால யோசிக்க முடியாது. இனி என்ன சண்டை வந்தாலும் ஒன்னாவே ஃபேஸ் பண்ணுவோம், ஒன்னாவே சமாளிப்போம். தெரியல ஆப்ஷன் நம்ம லைஃப்ல. நான் உங்களை விட்டு பிரியணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லை விஜய்.